மன்கான இலா 153வது துஆவா அவர் பதிவு செய்கிறார். மன்கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹு தஹலல் ஜன்னா. யாருடைய வார்த்தை கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இருக்கிறதோ அவர் சுவர்க்கம் நுழைவார், அவர் சுவர்க்கம் நுழைவார். இந்த செய்தி சுனன் அபூதாவுதில் 3116வது இலக்கம், சஹீஹான ஒரு ஹதீஸ். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியர்கள் சொல்கிறார்கள், மன்கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா. யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இருக்கிறதோ அவர் சுவர்க்கம் நுழைவார். ஆனால் ஒரு சின்ன ஒரு தஃசீல் என்னன்னு சொன்னால், இந்த கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இருக்கிறதோ அப்படி என்றது எப்ப இஹ்திலாருடைய நிலைமையில கடைசி வார்த்தை வருது. இஹ்திலாருடைய நிலைமைண்டா சக்கராத்துக்கு முந்தின ஒரு கட்டம் இருக்குது. ஆனால் நம்மளோட பார்வையில் அது சக்கராத் மாதிரி இருக்கும், ஒரு கடைசி கட்டத்தில். ஆனால் அவர் பிழைக்கவும் வாய்ப்பு இருக்குது, உயிர் பிழைக்கும் என்னது வாய்ப்பு நிறைய இருக்குது. சக்கராத்துக்குள்ள போயிட்டு இங்கே வர வாய்ப்பு என்னது இல்லை, சக்கராத்துக்குள்ள போயிட்டு இங்கே வர வாய்ப்பு இல்லை. ஃபிர்அவுன் கூட கடைசி நேரத்தில் அல்லாஹ்வை ஏற்றுக்கண்டா அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், அல்லாஹ்வுத்தாலா அதை மறுக்க மாட்டான். உலகத்தில் எல்லாருக்கும் அதுதான். ஆனால் அதுக்குள்ள போனவரை ஏற்றுக்கல மாட்டான். எது இந்த இஹ்திலாருக்குள்ள போன பிறகு, ஃபிர்அவுன் இஹ்திலாருக்குள்ள போன பிறகு தான் அதை சொன்னான். அது அல்லாஹ் சொல்லாட்டி எங்களுக்கு தெரியாது, அல்லாஹு தாலா சொல்லாட்டி தெரியும். அந்த இஹ்திலாருக்குள்ள போன உடனே என்னது ஆமன்து பிரப்பி ஹாரூன வ மூசா, விளங்கிட்டானே, ஹாரூனுடைய மூசாவுடைய இறைவனை நான் என்ன செய்தேன் ஏற்றுக்கொண்டேன் என்று தான் என்ன செஞ்சான் அவன் சொன்னான். அப்ப அப்படி அந்த பிரப்பி ஹாரூன வ மூசா என்ற வார்த்தையை ஃபிரௌன் சொன்னது சாதாரண நேரத்தில் இல்லை, இஹ்திலார், அதாவது சக்கராத்துக்குள்ள அவன் நுழைந்தாச்சு. நுழைந்த பின்னால சொன்னா அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இப்போ அந்த அடிப்படையில் அந்த நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒருவருக்கு வருவதாக இருந்தால் நிச்சயமாக இறைவனிடம் இருந்து ஒரு தௌஃபீக். அந்த நேரத்தில் நம்ம சொல்ல சொல்ல நீங்கள் முன்னாளரையும் சொல்றீங்க, அவர் நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி கொடுக்குற நேரத்தில் அவருடைய வேதனையும் அவருடைய சிந்தனையும் அவருடைய இதுவும் அரவாசி இருக்கும். உலகத்தை அரவாசி பார்க்குறாரு, பர்சக அரவாசி என்ன செய்கிறாரு பார்க்குறாரு, திருப்பி வரமாட்டார். இந்த மாதிரி கட்டத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி கொடுக்கப்படுதுன்னு சொன்னால் உங்களுடைய இயல்பான சிந்தனைகள்லையும் எங்களோட ரத்த நாளங்கள்லையும் அது ஓடிக்கொண்டிருந்தால் தான் என்ன செய்யும், லா இலாஹ இல்லல்லாஹ்னு வரக்குள்ள அவசரமாக அதை ஏற்றுக்கொள்ளும், அவசரமாக அந்த வார்த்தையை அது ஏற்றுக்கொள்ளும். இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யாது, அது ஏற்றுக்கொள்ளாது. எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தை அந்த இடத்தை தான் என்ன செய்யும், மன்கான ஆஹிரு கலாமிஹி, மன்கான ஆஹிரு கலா, யாருடைய வார்த்தை கடைசியாக இது இருக்கிறதோ இதுதான் அர்த்தமே ஒழிய மற்றபடி என்னது முன்னால் இப்போ நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறோம் இப்படி என்றது என்னது அர்த்தம் அல்ல. இன்னும் சொல்ல போனால் காதியானிகள் நம்ம காஃபிர்கள்னு சொல்கிறோம், ஷியாக்கள் ராஃபிதாக்கள் காஃபிர்கள்னு சொல்கிறோம். இன்னும் எத்தனையோ குஃபர் செய்யக்கூடிய நிறைய பேர் நம்ம என்ன செய்யணும் பார்க்குறோம். இவங்கெல்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு ஈஸியாக சொல்லுவாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அது பூரா என்ன செஞ்சிருப்பாங்க, மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அவர் ஏற்கனவே குஃபர்லாம் இருந்திருப்பார். அவர் ஏற்கனவே அதாவது காஃபிரான இதில் தனக்கு சிலை வைக்க சொல்லி விளங்கிட்டா தன்னை வணங்க சொல்ற அமைப்பிலான ஆட்சியெல்லாம் என்ன செஞ்சிருப்பான். கடைசியா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றது இருக்குதே, அது என்னது இஹ்திலார்ல சொல்றதல்ல. இஹ்திலார் என்றது எது தெரியுமா, நம்ம திருப்பி வரையலாதுன்றது. நம்ம திருப்பி வாழை ஒரு ஆள் நீட்டுறாரு, இந்த டைம்ல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னா வாழை விட்டா என்ன செஞ்சிடலாம், அவன் வந்துடலாம். இது கடைசி வார்த்தை இல்லை, வெட்டுற அவன்ட்டு உயிர் போற ஒரு கட்டம், திருப்பி அவர் வர இயலாது. இந்த கட்டத்தை அவர் வாய் என்ன செய்யுது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் மொழிதான். அதான் என்னது இந்த ஹதீஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்பதை நல்லா என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும். இல்லைன்றா காதியான்கள் இன்றைக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்றைக்கும். அப்ப நம்ம என்ன செய்யறோம், காஃபிர் தான் சொல்றோம், அப்படியா இல்லையா? அப்ப அதனால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் முனாஃபிக்குகள் வாழும் வரைக்கும் என்ன செஞ்சாங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதை சரியா புரிஞ்சுக்கணும். இஹ்திலார்ல அல்லாஹ் ஒரு நாள் முனாஃபிக்குகளுக்கோ காஃபிர்களுக்கோ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், வைக்க மாட்டான். அதனால தான் நம்ம தல்கீன் பண்ண வேண்டியிருக்குது. தல்கீன் ஏன் தேவைப்படுது அந்த இடத்துல, தல்கீன் பண்ணாமலே சொல்லுவாங்க வெளியே என்று சொன்னா, யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. இங்கேயே தல்கீன் அவருக்கு ஞாபகப்படுத்துவதற்காக நம்ம லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றோம். அதனால தான் என்னது இந்த இது வருது. அடுத்து லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் ஹதீஸ் நம்ம பார்க்குறோம். லக்கினு மௌத்தாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தை வருது. உங்களுக்கு மௌத்தா, உங்களில் இறந்தவர்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்க மௌத்தாக்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்க அப்படின்ட்டு. இதை வச்சு என்ன சொல்றாங்க, இறந்தவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு. அப்படி இல்லை, லக்கினு மௌத்தாக்கும் அப்படி என்ற வார்த்தை வந்தால் விளங்கிட்டா அது அர்த்தம் இறந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் மரணிச்ச பின்னால் உள்ளவங்களுக்கு என்ன செய்யாது, அது என்றைக்கு என்ன செய்யாது வராது. லக்கினு மௌத்தாக்கும் என்கின்ற இந்த வார்த்தை, மௌத்தாக்கும் என்றது அதாவது இறந்தவர்கள், மௌத்தா அப்படின்னா இறந்தவர்கள், கும்ன்றது உங்களுடைய, மௌத்தாக்கும் உங்களுடைய இறந்தவர்களுக்கு அப்படின்னு நம்ம சொல்றது இறந்த மக்களுக்கு என்றல்ல. அந்த ஹதீஸ்ல வருது, அந்த ஹதீஸ் சஹீஹ்னு வச்சுக்கணும், அந்த ஹதீஸ் லைஃப் ஆனது விளங்கிட்டா
ஆனால் சஹீன்னு வச்சுக்கொண்டா கூட நம்ம என்ன செய்யணும், அப்படித்தான் என்ன செய்யணும், அதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த மாதிரியான வார்த்தை இப்போ நான் இப்போ சொல்லக்கூடியமான வார்த்தை வந்து இஹ்திலாரில் உள்ளவர்களுக்கு, சக்கராத்தில் உள்ளவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.